Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டிஆர்பியிலேருந்து இன்னைக்கு மார்ச் 14th 2024 அன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட்டாக்கான எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. 4000 வேக்கன்சி இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இங்கிலீஷை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ்லேயுமே பார்த்திங்கன்னா மோர் தென் 670 வேக்கன்சி இருக்குது. ஸோ அரவுண்ட் 700 வேக்கன்சி கிட்ட இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து இது வரைக்கும் வரல, இனிமேட்டும் இருக்குமா அப்படின்றது தெரில. ஸோ இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னே நான் சொல்லுவேன். இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய வேக்கன்சி டீட்டெயில், குவாலிஃபிகேஷன், சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான், இதில் கிடையாது, ஆஃப்லைன் மோடில் கிடையாது. ஸோ 28th மார்ச் இன்னும் ஒரு 14 டேஸ்லேயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 1 month இனஃப் டைம் இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இது பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இன்னிலேருந்தே ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கான என்னென்னலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ஒரு டீட்டெயில்டாக படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது மாறுது அப்படின்றதுக்கு மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர்ஸ்லாம் கேட்பாங்க, அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக வந்து சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து August 4th அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவும் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதை பற்றின நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேக்கன்சி ஃபார் இங்கிலீஷ் மட்டும்தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து 656 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இங்கிலீஷ்க்கு தான் இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேக்லாகில் பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக 674 வேக்கன்சி வந்து இங்கிலீஷ்க்கு இருக்குது. ஸோ நெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கவங்க, பிஹெச்டி பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதனுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து 55% இருக்கணும். உங்களோட எல்லாத்துலேயுமே 55% மார்க்ஸ் இருக்கணும். நீங்கள் மற்ற கேட்டகரிஸில் வரீங்க, இல்லை டிசபிலிட்டி இருக்குங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் நெட்லேயோ ஸ்லெட்டில் இல்லை செட்டு, டிஎன் செட் அந்த மாதிரி இருக்கிறதுல ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல பாஸ் ஆகிருக்கணும். அப்படி நீங்கள் அதில் இல்லை அப்படின்னா பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்கணும். பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்கிறதுமே வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 எக்ஸ்டர்னல் கிட்டையாவது நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஒன்ஸ் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 day ஃபுல்லாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனே வந்து 2 எக்ஸாம் எழுதணும். மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்றுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2. அதுக்கப்புறமா வந்து இதில் இருக்க மார்க் பேசிஸாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த மார்க்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 1 வந்து செக்ஷன் ஒரு பேப்பர்லேயும் செக்ஷன் ஏ, பியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1ல் வந்து செக்ஷன் ஏ வந்து 50 மார்க்ஸு. இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப். செக்ஷன் ஏ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. ஆனால் இந்த பேப்பர் 1ல் வந்து 25 கொஷின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் 25 கொஷின்ஸ் வந்து ஜிகேக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 hours. ஸோ டோட்டலி 3 hours. இது ஒரே சேம் எக்ஸாமாக தான் நடக்கும், கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 8 கொஷின்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் 5 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு 10 மார்க். ஸோ 50 மார்க்ஸ். ஸோ பேப்பர் 1 வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ், பேப்பர் 2 வந்து 100 மார்க்ஸ். டோட்டலாக வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். பேப்பர் 1 வந்து மார்னிங் செஷன் 3 hours நடக்கும். பேப்பர் 2 வந்து ஆஃப்டர்நூன் செஷன் 3 hours நடக்கும். ஸோ பேப்பர் 1லேயே வந்து பி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். அது வந்து உங்களோட மேஜர் என்னவோ, இப்போ இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த சிலபஸ்லேருந்து தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சிலபஸ் மட்டும்தான், இங்கிலீஷ் சிலபஸ் மட்டும்தான். அதில் செக்ஷன் ஏல வந்து எம்சிக்யூஸ் இருக்கும்.
அதில வந்து 50 கொஷின்ஸ் ஒரு கொஷினுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் பில பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப். இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். இதில வந்து 5 கொஷின்ஸ் நீங்க எழுதணும். ஈச் கொஷின் கேரிஸ் 10 மார்க்ஸ். ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு 8 கொஷின்ஸ் குடுப்பாங்க. அதுலேருந்து நீங்க 5 கொஷின்ஸ் சூஸ் பண்ணி எழுதுற மாரி தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். நெறைய பேர் எழுதி நெறைய இப்போ எம்சிக்யூஸா வந்து குடுக்கறதுனால, ஸோ அதுலயும் வந்து நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதனுடைய சிலபஸ். ஸோ சிலபஸ் நம்ம நார்மலாவே தெரியும். இங்கிலீஷ் அப்டின்னாலே வந்து ஒரு பர்ட்டிகுலர் சிலபஸ் இருக்காது. மத்த எல்லாத்துக்கும் பக்கம் பக்கமா சிலபஸ் இருக்கும். இதில வந்து ஒரே லைன்ல குடுத்துருவாங்க. ஆனா நம்ம நெறைய படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, யூனிட் 10 யூனிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஈச் யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் எம்சிக்யூஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தெளிவாவே குடுத்துருக்காங்க. ஈச் யூனிட்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்லயுமே வந்து ஒரு யூனிட்லேருந்து மினிமம் ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பா வரும். இப்போ 8 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு 8 யூனிட்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், ட்ராமா, ஃபிக்ஷன் அண்ட் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு, அதில இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மேஜரான ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க டீட்டெயில்டா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர்ஸ், நியூ லிட்ரேச்சர்ஸ், கனடியன் அண்ட் ஆஸ்திரேலியன். 4th யூனிட் வந்து நியூசிலாந்து, ஆஃப்ரிக்கன் அண்ட் கரீபியன் லிட்ரேச்சர். 5th யூனிட் வந்து லிட்ரரி ஃபார்ம்ஸ், மூவ்மெண்ட்ஸ், terms and concepts, language and linguistics, the English language, basic concepts and theory, phonology, morphology, semantics, syntax, pragmatics. Next unit 6ல பார்த்தீங்கன்னா, English language teaching, approaches and methods, technology in teaching English language. Next unit 7ல பார்த்தீங்கன்னா, cultural studies, literary criticism. Unit 8ல வந்து Indian writing in English. இதுவும் திருப்பி cultural studies கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 9ல பார்த்தீங்கன்னா, லிட்ரரி தியரிஸ் குடுத்துருக்காங்க. போஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஒரு சில தியரிஸ் ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ப இந்த இதில வரும். நெக்ஸ்ட் யூனிட் 10ல வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த 10 யூனிட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ இதில வந்து இன்னொரு ஒரு நீங்க நோட் பண்ணலாம் என்னன்னா, நம்ம இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸும் வந்து டிஎன் கவர்மெண்ட் மூலியமா டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸையுமே வந்து நீங்க மேஜரா பார்த்துக்கோங்க. ஏன்னா, அதில வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சிலபஸையும் வந்து நீங்க ஒரு ஒரு கைடு மாரி எடுத்துட்டு, அந்த சிலபஸ்ல இருக்கிறதையும் நீங்க கூடவே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நீங்க நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்னையிலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச்.